ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லார்ட். நம்ம ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சோன்னே என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அப்படின்ற அந்த சங்கீதம் மறக்காமல் சொல்லிடுவோம் இல்லையா? பட் நம்மள எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த இந்த ஜெபம், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த பரமண்டல ஜெபத்தை நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ ஆக்சுவலி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அவருடைய நாமம் அசுத்தமாயிட்டு இருக்கு. அவருடைய நாமம் என்ன? அவருடைய வார்த்தை. ஸோ நிறையா கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, நிறையா பேர் கள்ள போதனை பண்ணுறாங்க அவருடைய நாமத்தில், அவருடைய பேரை வச்சுட்டு. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவர் நம்ம கூட வந்து வாசம் செய்யணும் அப்படின்னு விரும்புகிறாரு. ஆதியில் தேவன் மனிதரோட வாசம் செஞ்சார். பட் ஆதாமியவாளுக்குள்ள பாவம் வந்ததுனால தேவனால் வசிக்க முடியல. ஆனால் இப்போ இயேசு கிறிஸ்துவ கொடுத்து நமக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்தாரு. மறுபடியும் நான் வரேன்னு சொல்லியிருக்காரு. வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகம் கொடுத்துருக்காரு. ஸோ இதனோட முடிவு என்ன, நம்மளோட கோல் என்ன அப்படின்னா மறுபடியும் தேவனோட நம்ம வாசம் செய்கிறது தான். ஸோ இந்த ராஜ்யம் வருவதாக ஆண்டவரே உங்கள் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுது, ஓகே, ஆனால் பூமியிலையும் செய்யப்படட்டும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ அநேக முக்கியமான காரியங்களை இந்த ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போது இந்த ஜெபம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. சில பேர் இந்த டினாமினேஷனில் இருக்கவங்க தான் இதை ஜெபிப்பாங்க, இந்த சபையில் இருக்கவங்க ஜெபிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் டினாமினேஷன்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, பைபிளை ஃபாலோ பண்ணுங்கள். பைபிளில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு அதை மட்டும் நம்ம பின்பற்றுவோம். ஸோ இந்த ஜெபத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து நம்ம இதை டெய்லி ஜெபிப்போம். ஆமீன்.